பெருமாள்ல பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தோழர், இன்னைக்கு காந்தியார் படுகொலை செய்யப்பட்ட நினைவு நாள். இன்னைக்கு விடுதலையில் ரொம்ப முதல் செய்தி அதுதான். என்னுடைய ஆசிரியர் அவர்கள் ஒரு முக்கியமான அறிக்கையை விட்டிருக்கிறார். இன்றைக்கு நாதுராம் கோட்சே என்கின்ற அந்த ஆர்எஸ்எஸ் இந்து மதவெறி பார்ப்பனரால் காந்தியார் கொல்லப்பட்ட நாள். ஏன் காந்தியார் கொல்லப்பட்டார் அப்படின்னா, தீண்டா உரிமையை எதிர்த்தாலும் காந்தியார் வர்ணாசிரமத்தில் ஒரு நம்பிக்கை உள்ளவர். இருந்தாலும் அவரை ஏன் கொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தலைப்பிலேயே நம்முடைய ஆசிரியர் அவர்கள் அவருடைய அறிக்கையில் சொல்லியிருக்கார். இந்தியா மதசார்பற்ற நாடாக இருக்கும் அப்படின்னு காந்தியார் சொன்ன உடனே தான் கொல்லப்பட்டார். இதை தந்தை பெரியார் அவர்கள் அவரோட டைரியில் எழுதியிருக்கிறார். அதாவது காந்தியார் கொல்லப்பட்டப்போ அவர் டைரியில் எழுதியிருக்கார். ஒன்று, காந்தியார் கொலைக்கான காரணங்கள். ஒன்று, வகுப்பு வாரி உரிமை. அதாவது அன்றைக்கு, அதாவது 1947, 48 அந்த காலகட்டத்தில் வகுப்புரிமை தொடர்பாக இந்த பாருங்கள், இவங்களை தமிழ்நாடு தான் அதுவும் அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணத்தில் நிறைய வகுப்புவாரி உரிமையில் ஒரு சின்ன மாற்றம் கொடுத்தப்ப காந்தியார்கிட்ட அது தொடர்பாக ஒரு புகார் போகுது. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போ அந்தந்த சமூகத்துக்கு தேவையானது கொடுக்க வேண்டியதானே, அப்போ அப்படி அவங்கவுங்க அதை தான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள்லாம் படிக்க வரீங்கல்ல அப்படின்னு பார்ப்பனரை நோக்கி ஒரு கேள்வி கேட்டதா ஒரு செய்தி இருக்குது. அது ஒரு காரணம். விடுதலை பெற்ற இந்தியா மதசார்பற்ற இந்தியாவாக, எல்லோருக்குமான இந்தியாவாக இருக்கும் அப்படின்னு சொன்னது. இது ரெண்டும் தான் காரணம். இந்த காந்தியாருடைய கொலையை சொல்லும்போது அதுக்கு முன்னாடி தந்தை பெரியார் காந்தியாரும் 1927 பெல்காம் காங்கிரஸ் முடிஞ்ச பிறகு பெங்களூரில் சந்தித்த அந்த ஒரு சந்திப்பு ரொம்ப முக்கியமானது. அந்த சந்திப்பில் இதையெல்லாம் பார்ப்பன ஆதிக்கத்தை பற்றிலாம் பேசிட்டு வரும்போது காந்தியார் சொல்கிறாரு, அப்படின்னு ஒரு பார்ப்பனர் கூட உங்கள் கண்ணுக்கு நல்லவங்களா தெரியலையா அப்படின்னு தந்தை பெரியாரை பார்த்து கேட்குறாரு. எனக்கு தெரியலங்க அப்படின்னு பெரியார் சொல்கிறாரு. அப்பா அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்காரு, கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், நீங்கள் மகாத்மா உங்கள் கண்ணுக்கே ஒருத்தர் தான் தெரிகிறாரு, நான் சாதாரண ஆத்மா, எனக்கு ஒருத்தருன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அந்த உரையாடலோட முடிவில் தான் எதாக இருந்தாலும் வரட்டு நாயகரை நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இதெல்லாம் அந்த மதத்தில் சீர்திருத்தம்லாம் பண்ணிப்போன்னு சொல்கிறாரு. அப்போ தான் தந்தை பெரியார் சொல்கிறார், நீங்கள் மதத்தில் கை வைக்காத வரைக்கும் தான் உங்களை இவங்க விட்டு வச்சுருப்பாங்க, மகாத்மா வச்சுருப்பாங்க. மதத்தில் கை வச்சிங்கன்னா உங்களை சாதாரண ஆத்மாவை கூட இவங்க அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அதன்படி அது 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 அப்படியே பெரியாருடைய தொலைநோக்கு பழித்த விதமாக காந்தியார் இதை சொன்ன உடனே கொல்லப்பட்டார். அந்த நேரத்தில் பல இடங்களில் கலவரம் வந்த நிலையில் கொன்றது ஒரு ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த ஒரு பார்ட்னர் என்று தெரிந்த பிறகும் தந்தை பெரியார் அந்த தமிழ்நாட்டை அமைதிக்காடாக்க வேண்டும், அமைதியாக இருக்கணும், இங்கே கலவரம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்தியாவுக்கும் கலவரம் நடந்தாலும் எப்போதுமே இங்கே அவர் பார்ப்பனர்ன்ற மறைச்சு ஒரு வேறொரு மதத்தோட பெயரை கூட கையில் பச்சை குத்தி அந்த மாதிரி வச்சுட்டு தான் அவர் போனதாக செய்தி இருக்குது. தந்தை பெரியார் வானொலியில் அன்றைய முதலமைச்சர் ஓபிஆர் அவர்களுடைய அந்த வேண்டுகோள் பேசுகிறாரு. பேசி அமைதியாக இருங்கன்னு சொல்லி அமைதிப்படுத்துகிறார். இந்த மதவெறி இது இன்னொரு முக்கிய செய்தி என்னென்னா, இதுக்கான இந்த வன்முறைக்கான இந்துத்துவாவுக்கு இந்த வன்முறைக்கான வேர் வேதத்தில் இருக்குது. யாராக இருந்தாலும் கொல்லு, யாராக இருந்தாலும் இது பண்ணு, அவனை அழி அப்படிங்கிறது தான். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி கௌரி லங்கேஷ், பன்சாரே, கல்புர்கி, நரேந்திர தபோல்கர் போன்றவர்களுடைய கொலைக்கும் இதுதான் காரணமாக இருக்கிறது. இதை இன்னும் சொல்லி கடைசியாக அந்த மனிதாபிமான அடிப்படையில் இப்போ தொடர்ந்து இந்த மதவெறி விழாக்கள் மூலம் பரவிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்லி இந்த கும்பமேளாவில் இறந்தவங்களுக்கு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு இரங்கலை சொல்லி அந்த அறிக்கையை நிறைவு செஞ்சிருக்கார் ஆசிரியர். அன்றைக்கி முதல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஆளுநரின் நடத்தை விதி மசோதாக்களில் கையெழுத்திடுவது, அதுக்கான கால நிர்ணயத்தை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. நேற்று அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் தலைமையில் நாளைக்கு நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க போகுது. அதற்கான முன்னோட்டமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மாநிலத்துக்கான உரிமைகளை எவ்வாறு அங்கே குரல் எழுப்ப வேண்டும், அதை ஒட்டி நடந்த கூட்டத்தில் தான்
இந்த 6 தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. இந்த 6 தீர்மானத்துலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்திங்கன்னா, பேரிடர் நிதி, பள்ளிக்கல்வி நிதி, வக்பு வாரிய திருத்தச் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்டவை தொடர்பான தீர்மானங்கள். அதி முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா இந்த யுஜிசி வரைவு திட்டத்தை வந்து திரும்ப பெறணும். அதற்காக வந்து பிப்ரவரி 6ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணியும் சேர்ந்து டெல்லியிலே போய் ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாங்க. அந்த நடத்த போகிறாங்கன்றது தான் அந்த தீர்மானமும் நிறைவேற்றிருக்காங்க. அதே செய்தி வந்து உள்ளே பார்த்திங்கன்னா வந்திருக்குது. நம்மளோட உயர்கல்வி அமைச்சர் 5ஆம் பக்கத்தில் அந்த செய்தி வந்திருக்கு. உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் சொல்லியிருக்காரு, யுஜிசி புதிய நெறிமுறைகளை எதிர்ப்போம், ஆளுநர் தனது எல்லையை மீறினால் உச்சநீதிமன்றம் நாடுவோம் என்று சொல்லி ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்கிறார் தோழர். அப்புறம் இன்னொரு முதல் பக்கத்திலே இன்னொரு முக்கியமான செய்தி, முதுகலை படிப்பில் மாநில அரசுக்கான இடஒதுக்கீடு கிடையாதா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு முக்கியமான அறிக்கை நம்முடைய ஆசிரியர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, 2019 ஒரு வழக்கு பஞ்சாப் ஹரியானாவில் வந்து அந்த உள்ளிட ஒதுக்கீடு, அதாவது என்னென்னா முதுகலை படிப்பில் வந்து ஒரு 50% இடங்கள் வந்து மாநிலத்துக்கு, 50% இடங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு, ஒன்றிய ஒதுக்கீடுன்னு பிரித்து வைக்கிறாங்க. இதில் அந்த மாநில அரசு இடங்கள் இருக்குது பாருங்கள், அது வந்து இந்த தமிழ்நாட்டின் இடம்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தான் அப்படிங்கிற அடிப்படையில் அதை வந்து பிரிக்கிறத, அப்படி பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்தது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போனால் உச்சநீதிமன்றத்தில் ஆமாம் வசிப்பிட அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு வந்திருக்கு. இது ஒரு சமூக நீதிக்கு ஒரு பேரிடி. ஏன் அப்படின்னா, இந்த ஊரில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் வரணும், இந்த ஊரில் வந்து சிறந்த மருத்துவர்கள் வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மாநில அரசு, நம்முடைய தமிழ்நாட்டு அரசு அந்த இடங்களை உருவாக்கி மருத்துவக் கல்லூரிகளை தன்னோட செலவில் கட்டி தன்னோட செலவில் எல்லாத்தையும் பார்த்து செய்தான் இதுக்கு அவங்க வந்து அங்கேருந்து கொடுப்பாங்க. இதில் நமக்கு 2 பாதிப்பு என்னென்னா, ஒன்று மாநில உரிமை, நம்முடைய சீட்டு பறி போகுதுன்னு ஒன்று, இன்னொன்று நம்முடைய ஒதுக்கீட்டில் 69% இடஒதுக்கீடு தரோம். இப்போ இந்த ஒதுக்கீடு அங்கே கிடையாது. இப்போ சமூக நீதிக்கும் இது வந்து சிக்கல். இதை தான் வந்து நம்முடைய ஆசிரியர் அவர்கள் வந்து அவருடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு. இதனை தமிழ்நாடு அனுமதிக்காது, தமிழ்நாடு அரசும் பணியாது, இதன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை நீதிமன்றத்தின் மூலமும் மக்கள் மன்றத்தின் மூலமும் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம், வென்றுவிடுவோம் சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையை வந்து அனைவரும் கண்டிப்பாக படிக்கணும், பரப்பணும். இதை பற்றி மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்க வேண்டும், எப்பாடுபட்டாவது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை வாசகர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம் கும்பமேளாவை பற்றி. இன்னைக்கு அந்த கும்பமேளாவுக்கான செய்தி ஒன்று வந்திருக்குது. கும்பமேளாவில் தள்ளுமுள்ளு, உறவினர்களை இழந்து தவிக்கிறேன் என்று கூட்ட நெரிசலில் சிக்கிய ஒரு பெண்ணின் கண்ணீர் பேட்டி. இது இன்றைக்கி வந்து ஒரு காலை பத்திரிகை வருது, பார்ப்பனர்களை தாங்கி எழுதப்பட்ட ஒரு பத்திரிகை. அதில் பார்த்தீங்கன்னா 10 கோடி பேர் வந்தார்கள் அப்படின்னு. என்னடா 10 கோடி பேர்ன்ட்டு உள்ளே போய் பார்த்தா கடைசி வரைக்கும் அந்த 10 கோடி பேர் யார் இந்த டேட்டாவை கொடுத்தாங்கன்றத கடைசி வரைக்கும் செய்யணும். அந்த டிஜிபியே பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அவர் கொடுத்த பேட்டியிலையும் இந்த 10 கோடி பேர் இல்லை. இப்படி இருக்கிற சூழலில் தான் ஒரே நேரத்தில் அவ்வளோ பேர் குவிஞ்சதில், அந்த மௌனி அமாவாசை என்று நடந்ததில் அதிகாலை 1 மணியிலேருந்து அந்த ஆற்றில் இறங்கி நதியில் இறங்கி மூழ்கிறத கடைபிடிச்சிட்டு வந்ததில் அவ்வளோ ஒரு கூட்ட நெரிசல். அந்த கரையில் ஒரு பார்டர் லைன் சொல்கிற மாதிரிக்கே ஒரு வச்சுருக்குறாங்க. அதையும் தாண்டி தள்ளுமுள்ளு போய் அவ்வளோ கூட்ட நெரிசலில் அந்த சொன்ன மாணிக்கு 31 பேர்கிட்ட பலியாயிட்டாங்க. அதோட அதிகமாக இருக்கும். சரி காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி காவல்துறைக்கு உதவியை கேட்டிருக்கிறாங்க. காவல்துறை போகிறதுக்கே சில மணி நேரங்கள் ஆயிடுச்சு. அவ்வளோ இதையும் கட்டுப்படுத்தி பண்ணதில் கடைசியில் அந்த போயிருந்தவங்க எப்படி வெளியேறியிருக்காங்கன்னா, அவங்கவுங்க ஆடைகளவே வந்து கயிறாக திரித்து அதன் வழியை பிடிச்சி மிக சிரமப்பட்டு வெளியில் வந்திருக்காங்க. இப்போ இந்த நடந்த சம்பவத்தை ஒட்டி தான் எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடுமையான அறிக்கையை விட்டிருக்கார். நிர்வாக சீர்கேடு இது, பொதுமக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசு வந்து விஐபிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறீங்க, இதை உடனடியாக சரி செய்யணும், ஏன்னா இன்னும் அது முடியலை, இன்னும் நாட்கள் இருக்குது, இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை ஒட்டி காங்கிரஸோட தலைவர் கார்கே அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி அவர்களும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நம்ம எதிர்க்கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்களும் இதை தான் ஒட்டி இந்த கண்டன அறிக்கைகளை கொடுத்துருக்குறாங்க தோழர்.
ஆனால் பாருங்கள் இது அதாவது இங்கே கோயிலில் வந்து கோயில் பைப்பில் தண்ணி வரனா கூட இங்கே போராட்டம் நடத்துகிற பாரதிய ஜனதா கட்சி இப்படி கொத்து கொத்தாக மக்கள் சாகிறத பற்றி திருப்பதியிலையோ அங்கேயோ அதை பற்றி எதையுமே வாயே திறக்கலை. அது இருக்கட்டும். இன்னொரு முக்கிய செய்தி வந்து நம்ம விடுதலை இன்னைக்கு தலையங்கம் தமிழ்நாடு மீனவர்கள் மீதான தாக்குதல் தொடர்கதையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி வந்திருக்கு. இந்த கடந்த அந்த 10 ஆண்டுகளில் 2014 2024 வரைக்குமான அதில் பார்த்திங்கன்னா 3137 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் இன்னும் 299 பேர் வந்து இன்னும் 266 பேர் இன்னும் விடுதலை பெறாமல் சிறையிலேயே இருக்கிறாங்க. அப்படின்னு எந்தெந்த தேதியில் எவ்வளோ பேர் கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லி இதில் இருந்து எந்த விதமான கவலையும் இந்த பிஜேபி அரசுக்கு வந்து இதில் இல்லாமல் இருக்குது. ஏதோ நாங்கள்லாம் வந்தாங்கலாம் இது ஆகிடும் அது ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மீனவர் மேலே யாரையும் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் அதிகமான மீனவர்கள் இவருடைய ஆட்சியில் தான் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லி இதுக்கான நிரந்தர தீர்வு வேண்டும் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அப்புறம் இன்னொரு செய்தியும் வந்திருக்குது. மாநில அரசினுடைய நிதி சுதந்திரம் குறைக்கப்படுவதால் மாநில சுயாட்சி எவ்வாறு சிதைக்கப்படுகிறது என்று மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் அவருடைய கட்டுரை இருக்குது. இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. தொடர்ந்து படியுங்கள். வாசகர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும், குறைத்து சிந்திக்க வேண்டும். புதிய உலகை படைப்போம். நன்றி.